ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த உலகத்திலேயே ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இயேசு உயிர்த்தெழுந்தார். முக்கியமானதும் நாம் முக்கியப்படுத்த வேண்டியதுமான ஒரு செய்தி, இயேசு உயிர்த்தெழுந்தார். மரணத்தை வென்று இயேசு உயிர்த்தெழுந்ததுதான் இந்த உலகத்திலேயே முக்கியமான செய்தி. தொலைக்காட்சிகளிலே பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லி நாம் தினமும் பார்ப்பதுண்டு. ஒரு குறிப்பிட்ட செய்தி முதல் முறையாக வரும் பொழுது அதை பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லி போடுவார்கள். திரும்ப திரும்ப தொலைக்காட்சியினுடைய திரையிலே அது காட்டப்படும். 2-3 நிமிடங்கள் மறுபடியும் அது காட்டப்படும். ஆனால் ஒரு அதிகபட்சமாக 1 மணி நேரத்திற்குத்தான் அந்த செய்தி பிரேக்கிங் நியூஸாக இருக்கும், முக்கிய செய்தியாக அது இருக்கும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செய்தி அப்படியே எல்லாராலும் மறக்கப்பட்டு போகும். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி இன்று வரைக்கும் 1000 ஆண்டுகள் கடந்த பிறகு இன்று வரைக்கும் அது பிரேக்கிங் நியூஸாகவே இருக்கிறது. முக்கிய செய்தியாகவே அது இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இது முக்கிய செய்தி? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது ஏன் முக்கியமான செய்தி? நம்முடைய விசுவாச வாழ்விற்கு ஆதாரமும், நம்முடைய ஊழியத்திற்கு ஆதாரமும், கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது அங்கே ஒரு சில கூட்டத்தார் உயிர்த்தெழுதல் கிடையாது என்று வாதிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் பவுல் இதை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதுதானே நம்ம எல்லாருடைய அடிப்படை விசுவாசத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலே நீங்கள் கிடையாது என்று சொல்வது எப்படி என்று சொல்லி பவுல் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒன்று, அனுபவிக்க வேண்டிய ஒன்று, மாத்திரமல்ல அது அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதை நாம் மறந்து போகக்கூடாது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு 2 சிந்தனைகளை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இயேசுநாதர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் தன்னுடைய ஜீவனை அவரே ஒப்பு கொடுத்து, அவரை பொதுவாக சிலுவையிலே அறையப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கிற மனிதர்களை 2-3 நாட்கள் அப்படி சிலுவையிலேயே அவர்கள் இருப்பார்கள். 3 நாட்கள் வரைக்கும் உயிர் போகாமல் தொங்கிக் கொண்டிருப்பவர்களும் உண்டு. ஆனால் இயேசுநாதர் வெறும் 6 மணி நேரத்தில் அவருடைய ஜீவன் பிரிந்தபடினாலே அவரை சிலுவையிலிருந்து இறக்கி நல்ல ஒரு கல்லறையிலே, புதிய ஒரு கல்லறையிலே அவர்கள் வைத்தார்கள் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. தீர்க்கதரிசி இதை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார்,
துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் அப்படி இல்லை, பிரபுக்களோடு இருந்தார், நீதிமான்களோடு இருந்தார் என்று சொல்லி அவர் தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஏன் அப்படி எழுதுகிறார் என்றால், பொதுவாக சிலுவையிலே கொலை செய்யப்படுகிறவர்கள் சிலுவை மரத்தோடு சேர்த்து ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போட்டு விடுவார்கள், போட்டு புதைத்து விடுவார்கள், மண்ணை போட்டு புதைத்து விடுவார்கள். இப்படி கல்லறையிலே அவர்கள் வைப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் இதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படாத ஒரு கல்லறையிலே, புதிதான ஒரு கல்லறையிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் 3ஆம் நாளிலே மரணத்தை வென்று ஒரு உயிரோடு எழுந்தார். இந்த உயிரோடு எழுந்த அந்த நிகழ்வு, இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் மாபெரும் நம்பிக்கையை கொடுக்கிறது, மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு 2 முக்கிய சிந்தனைகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாம் அனுபவித்து அறிய வேண்டிய ஒன்று. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்து அறிய வேண்டிய ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பொதுவாக ஒரு உலகத்தின் உண்மை என்று நாம் நம்புவதை விடவும், அத்தனை பேருமே நாம் தனித்தனியாக அந்த உயிர்த்தெழுதலை அனுபவித்து நாம் உணர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தான் உயிரோடு எழுந்ததை அவருடைய பிள்ளைகள் நாம் அத்தனை பேரும் தனித்தனியே உணர்வுபூர்வமாக உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுநாதருடைய சிலுவை மரணம், அதை விசுவாசிக்கும் போது எப்படி நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறதோ, அதே போல் அவருடைய உயிர்த்தெழுதலையும், உயிர்த்தெழுந்து சகல நாட்களில் நம்மோடு கூட அவர் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுதுதான் நம்முடைய இந்த விசுவாச வாழ்வு வெற்றிகரமாக, தைரியமாக நாம் முன்னெடுத்து செல்ல முடியும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சீஷர்கள் உணர வேண்டியதன் முக்கியத்துவத்தை இயேசு அறிந்திருந்தார். ஏனென்றால் அவங்க எல்லாருமே இயேசுநாதருடைய அடக்கம் செய்துவிட்டு சீஷர்கள் எல்லாருமே ஒரு இடத்திலே முடங்கி போய் கிடந்தார்கள், பயந்து போயிருந்தார்கள். கதவுகளை எல்லாம் பூட்டிவிட்டு அப்படியே அவர்கள் ஒரு இடத்துல முடங்கி அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாதபடி பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே தான் உயிரோடு எழுந்ததை கண்டிப்பாக அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இயேசு உணர்ந்திருந்தார். தான் உயிரோடு எழும்பினதை கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் இயேசுநாதர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை பல விதங்களிலே, தான் உயிரோடு எழுந்ததை அவர்களுக்கு சுட்டி காட்ட விரும்பினார். இன்றைக்கும் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போயிருக்கிற, பயந்து எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு அடுத்தது என்ன செய்வோம் என்று சொல்லுகின்ற நிலை அறியாதபடிக்கு பயத்திலே சமாதானத்தை இழந்து பதட்டத்தோடு இருக்கிற நம் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி, இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலை நாம் தனித்தனியே ஒவ்வொருவரும் அனுபவித்து உணர வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி சீஷர்கள் கண்டுகொண்டனர்? எல்லா சீஷர்களுக்கும் ஒரே விதத்திலே ஆண்டவர் தான் உயிர்த்தெழுந்ததை ஒரே மாடல்ல அவர்களுக்கு அவர் நிரூபித்து காட்டவில்லை. ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருந்தது. உதாரணமாக மரியாள், மகதலேனா மரியாள், இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எப்படி தான் உயிரோடு எழுந்ததை, தன்னுடைய உயிர்த்தெழுதலை எப்படி அவர்களுக்கு அடையாளப்படுத்தினார் என்று சொன்னால், அவர்கள் தேடினதினால் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் தேடினார்கள் இயேசுவை. யோவான் 20ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கிற பொழுது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். யாரை தேடுகிறாய்? இந்த பெண் இயேசுவை தேடி திரிகிறாள். அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை தேடி திரிகிறாள். உண்மையிலே நாம் ஆண்டவரை தேடுகிற பொழுது, உயிர்த்தெழுத ஆண்டவரை மனதார வாஞ்சையோடு விருப்பத்தோடு அவரை தேடும் பொழுது, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால்
என்னை தேடுகையில் என்னை கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வாஞ்சையோடு தேடுகிறவர்களுக்கு தன்னை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த மரியாளுக்கு அப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். லூக்கா 24 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? வாஞ்சையோடு தேடினார்கள் அந்த ஸ்திரீகள். இயேசுவை வாஞ்சையோடு தேடினபடினாலே அவரை கண்டுபிடித்தார்கள். அதுவும் வாஞ்சையோடு தேடினது அவர்கள் எப்பொழுது தெரியுமா? அதிகாலை வேளையிலேயே, அதிக இருட்டோடே அந்த கல்லறையிடத்திற்கு சென்று இயேசுவை தேட முற்பட்டார்கள். நீதிமொழிகள் 8 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஞானம் இவ்வாறு சொல்லுகிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஞானம் என்றால் இயேசு கிறிஸ்துவை 1 கொரிந்தியர் 1 வசனத்திலே இயேசுவை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இயேசுவே நமக்கு ஞானமாக மாறினார். அவர்தான் நமக்கு ஞானமும். நீதிமொழிகள் 8 சொல்லப்பட்ட ஞானம் இயேசு கிறிஸ்துவே. அங்கே என்ன எழுதியிருக்கிறது? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நிச்சயமாக இந்த ஸ்திரீகள் அதிகாலை வேளையிலே, அதிலும் அதிக இருட்டு இருக்கிற வேளையிலே ஆண்டவரை தேடி சென்றார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை கண்டடைந்தார்கள். 3 வசனங்களை நான் சொல்லுகிறேன், வாசிக்கவில்லை. யோவான் 20 1 வசனத்தையும், லூக்கா 24 1 வசனத்தையும், மார்க் 16 2 வசனத்தை வாசிக்கிற பொழுது, இந்த ஸ்திரீகள் அதிகாலையிலேயே ஆண்டவரை தேடி சென்றார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் கிருபையாக ஒவ்வொரு புதிய நாளையும் நமக்கு கொடுக்கிறார். இரவிலே நித்திரைக்கு செல்லுகிறோம், மறுநாள் ஒரு புதிய நாளை நாம் பெற்றுக்கொள்வது ஆண்டவருடைய சுத்த கிருபை, நம்முடைய திறமையினால் அல்ல. கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு புதிய நாளிலும் அதன் புதிய நாளினுடைய சிறந்த நேரமாகிய அந்த அதிகாலை வேளையை ஆண்டவரை தேடுவதற்காக நாம் ஒதுக்குகிற பொழுது, அதிகாலையிலே அவரை தேடுகிற பொழுது, நிச்சயமாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் தனிப்பட்ட முறையிலே உணர்ந்து அனுபவிக்க முடியும். இப்படித்தான் தன்னுடைய உயிர்த்தெழுதலை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்த விரும்புகிறார். அன்றைக்கு ஒருவேளை அவர் வலிய சென்று தன்னுடைய கைகளையும் கரங்களையும் காட்டி அன்றைக்கு தன்னுடைய உயிர்த்தெழுதலை சீஷர்களுக்கு உணர்த்தினார். ஆனால் இன்றைக்கு அவரை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எம்மாவு என்கிற இடத்திற்கு இயேசுவின் சீஷர்களிலே 2 பேர் பயணம் செய்கிறார்கள். ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும், எருசலேமில் இருந்து 8 மைல் இருக்கும். அங்கே அவர்கள் நடந்து பிரயாணப்பட்டு கொண்டிருக்கையில் அவர்களுக்கு இயேசு தான் உயிரோடு எழுந்ததை எப்படி உணர்த்தினார் தெரியுமா? இது சற்று வித்தியாசமானது. வேத வசனங்களின் மூலமாக உணர்த்தினார். மரியாளுக்கு அவரை தேடினது நிமித்தம் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இந்த 2 சீஷர்களுக்கும் வேத வசனங்களின் வழியாக தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அந்த சீஷர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது இவரும் கூடவே நடந்து சென்று கொண்டுதான் இருந்தார். அப்பொழுது தன்னுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை, நான் தான் உங்கள் ஆண்டவர் என்று சொல்லி அப்படியே அவர்களுக்கு தன்னுடைய சரீரத்தை காட்டியிருந்தால் நம்பியிருப்பார்கள். ஆனால் அவர் அதை விரும்பாதபடிக்கு வேத வசனங்களிலே ஏற்கனவே எழுதியிருக்கிறதே, அதன் வழியாய் அவர்கள் கர்த்தர் உயிர்த்தெழுந்ததை அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 25, 26, 27 இந்த 3 வசனங்களையும் வாசிக்கிற பொழுது, லூக்கா 24
26வது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இந்த 2 சீஷர்களுக்கும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை, தன்னுடைய சரீரத்தை காட்டி அவர் நிரூபிக்கவில்லை. இங்க பாருங்க என்று சொல்லி நிரூபிக்கவில்லை. வசனத்தை எடுத்து காட்டுகிறார். மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மோசே என்றால் பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த 5 ஆகமங்கள், ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், இவைகள் உபாகமம், இவைகள்லாம் மோசே எழுதினவை. மோசே. தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் ஏசாயா, எரேமியா, அதிலிருந்து மலாக்கி வரைக்கும், மல்கியா வரைக்கும் இருக்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். மோசேயினுடைய புஸ்தகங்களிலும் தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலும் வேத வாக்கியங்களிலே என்னுடைய உயிர்த்தெழுதல் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வசனங்களை அவர்களுக்கு விவரித்து காட்டுகிறார். ஆதி ஆகமத்தில் இருக்கிற ஸ்திரீயின் வித்து தலையை, சர்ப்பத்தின் தலையை நசுக்கும், அதை சுட்டி காட்டுகிறார். யாத்திராகமத்திலே பஸ்கா ஆட்டின் ரத்தம் பூசப்பட்டதே, அந்த பஸ்கா ஆடு நான் தான் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே அதை சுட்டி காட்டுகிறார். லேவியராமத்திலே போக்காடு என்று சொல்லி ஒரு ஆட்டை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து காட்டியிருக்கலாம். எண்ணாகமத்திலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பம், அது நான் தான் என்று சொல்லி தன்னை பல விதங்களிலே மோசேயின் புஸ்தகங்களிலும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் ஏசாயா, எரேமியா, சகரியா, மல்கியா என்று சொல்லி எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் இருக்கிற தன்னுடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார், விளக்கி காட்டுகிறார். இவ்வளவு பிரயாசம் ஏன்? வசனங்களை எல்லாம் சொல்லி அவர் விளக்கி காட்டுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வசனத்தின் வழியாய், வேத வாக்கியங்களின் வழியாய் தன்னை, தன்னுடைய பிள்ளைகள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக கண்டுகொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு முறை இயேசுநாதர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது ஜனங்களிடத்தில் இவ்வாறு சொன்னார்: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே. நான் யார் என்று அறிய வேண்டும் என்று சொன்னால் வேத வாக்கியங்களை போய் பாருங்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சீஷர்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறவரை, உயிரோடு எழுப்பப்பட்டவராக தன்னை காட்டுவதற்கு நேரடியாக பூட்டப்பட்ட அறையிலே போய் நின்றார். அதுவும் ஒரு விதத்திலே தன்னை வெளிப்படுத்தின காரியம். அதே வேளையிலே வேத வசனங்களை விவரித்து காட்டி உயிரோடு இருக்கிறவராக தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அதே லூக்கா 24ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. எல்லா பழைய ஏற்பாட்டு வசனங்களிலும் எழுதப்பட்டிருக்கிற தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி அவருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வாக்கியங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை விசுவாசிக்கும்படி என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். வேத வசனங்களின் வழியாய் அவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டுகொள்வோம். அவர் இனி நம்முடைய முன்னால் பிரத்யட்சமா நின்று நான் உயிரோடு எழும்பி விட்டேன், என்னை பார் என்று சொல்ல போவதில்லை. வேத வசனங்களின் வழியாய் அவரை கண்டுகொள்ள பிரயாசப்படுவோம். இதைத்தான் ஆண்டவர் தோமாவிடத்திலே தன்னுடைய கை கால் விழாவெல்லாம் நேரடியாக காட்டி தோமாவிடத்திலே தன்னை உயிரோடு எழும்பினவராக காட்டிவிட்டு நம்மை குறித்து அவர் ஒரு காரியம் சொன்னார். தோமாவே, நீ பார்த்து விசுவாசிக்கிறாய், ஆனால் என்னுடைய சரீரத்தை பார்க்காமலேயே விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. வசனத்தில் எழுதப்பட்டவைகளை நம்பி விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள்தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வேத வாக்கியங்களின் வழியாய், அதிகாலையில் அவரை தேடுகிறதின் வழியாய் நாம் ஒவ்வொருவரும் அனுபவபூர்வமாக தனித்தனியே அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உயிர்த்தெழுதல்
அனுபவித்து அறிய வேண்டிய ஒன்று. இரண்டாவது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. யோவான் 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னை யாருக்கு வெளிப்படுத்தினாரோ அவன் பாக்கியவான், அதில் சந்தேகமில்லை. ஆனால் அவன் இன்னொரு காரியத்திற்கு அவன் கடனாளி. நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டுபிடித்து விட்டேன், என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிவிட்டு ஓடுவதற்கல்ல, மற்றவர்களிடத்திலே அந்த செய்தியை அறிவிப்பதற்கு அவன் கடனாளியாக இருக்கிறான். இயேசுவை தேடி கண்டுபிடித்த மரியாள், அல்லது வசனங்களின் வழியாக கண்டுபிடித்த மரியாள், எப்படியோ இயேசுவை தேடி கண்டுபிடித்த மரியாள் பெண் என்று கூட ஆண்டவர் பார்க்கவில்லை. உனக்கு நான் என்னை வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்றால் நீ மற்றவர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும், போ என்று சொல்லி ஆண்டவர் மரியாளை போக சொன்னதை அவர் முந்தின வசனத்தில் இருக்கிறது. 17வது வசனத்தில் அப்படி இருக்கிறது. நீ போய் என் சகோதரருக்கு சொல்லு. மரியாளும் போய் இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை எல்லாருக்கும் அறிவித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எனக்கு உணர்த்தப்பட்டிருக்குமானால், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நான் உணர்ந்து கொண்டவன் என்பது உண்மை என்று சொன்னால் நான் பாக்கியவான். அதே நேரத்திலே அதை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன் என்பதிலே சந்தேகமில்லை. ஏன் தெரியுமா? அவங்க அந்த பெண் என்று கூட பார்க்காமல் போய் உடனே சொல்லு என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சீஷர்கள் முடங்கி போய் கிடக்கிறார்கள். இந்த செய்தி தெரியாததினாலே. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் என்று சொல்லுகிற இந்த செய்தி, உயிர்த்தெழுந்த செய்தி தெரியாததினாலே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். ஒரு இடமும் போகவில்லை. யூதர்களுக்கு பயந்ததினாலே வீட்டுக்குள்ளே கதவு ஜன்னல் எல்லாம் அடைத்து விட்டு முடங்கி போய் கிடக்கிறார்கள். இதற்காக ஆண்டவர் அவர்களை அழைத்தார். மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி மிகப்பெரிய ஊழியத்திற்கல்லவா இவர்களெல்லாம் ஆண்டவர் அழைத்தார். ஆனால் அவர்களெல்லாம் முடங்கி போய் கிடக்கிறார்களே, ஏன் இந்த செய்தி தெரியவில்லை? அதனால தான் மரியாள்கிட்ட போய் சொல்றார், உடனடியாக போய் சொல்லு. உயிர்த்தெழுதலின் செய்தி இம்மீடியட்டா, உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. எல்லாரையும் ஆண்டவர் நேரடியாக சந்திக்கல, எல்லாரையும் நேரடியாக சந்திப்பதும் இல்லை. ஆனால் அவருடைய சந்திப்பை பெற்றவர்கள் மூலமாக மற்றவர்களை சந்திக்க விரும்புகிறார். பேதுரு இதை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் எழும்பினார், உயிர்த்தெழுந்தார், நான் சாட்சி. நான் கண்டேன், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டேன், அனுபவித்தேன், விழாவிலே தொட்டு பார்த்தேன். அது எனக்கு நல்லது, என்னுடைய விசுவாசத்திற்கு நல்லது. ஆனால் நான் அதே உயிர்த்தெழுதலை அத்தனை பேருக்கும் அறிவிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. ஏனென்றால் அந்த செய்தி தெரியாத ஒரே காரணத்திற்காக ஜனங்கள் முடங்கி போய் கிடக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்வு இருக்கிறது. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். சமாரியாவிலே, இஸ்ரவேல் தேசத்திலே சமாரியாவிலே சத்துருக்கள் சுற்றிலும், அந்த ஊரை சுற்றிலும் பல நாட்களாக சுற்றி வளைத்து முற்றுகை போட்டு விட்டார்கள். ஊருக்குள்ளிருந்து யாரும் வெளியே போகவும் முடியாது, உள்ளே வரவும் முடியாது, விற்கவும் கொள்ளவும் முடியாத நிலைமை. ஊருக்குள்ளே பயங்கரமான பஞ்சம். கழுதை தலைகளை வெட்டி சாப்பிடு, தாங்கள் வளர்த்த கழுதை தலைகளை வெட்டி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடிவிட்டது. பெற்ற குழந்தைகளை சமைத்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிற அவ்வளவு பிரச்சனை. ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். இந்த ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்துக்கொள்ள என்ன செய்வது என்று தெரியவில்லை.
இப்போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இரவோடு இரவாக அந்த சத்துருக்களை, அவர்களை சுற்றி வளைத்திருந்த சத்துருக்களை அவர்களுக்கு ஒரு இராணுவத்தின் இரைச்சலை எல்லாம் கேட்க பண்ணி, இதோ தங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருவதாக உணர பண்ணினார். உடனே அவர்களெல்லாம் அவங்க தங்கியிருந்த அந்த இடத்தை விட்டு எதையும் எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு உயிர் மட்டும் தப்பும்படியாக ஓடிவிட்டார்கள். எல்லாரும் ஓடிவிட்டார்கள். இப்போது சமாரியாவிலே குஷ்டரோகிகள், பொதுவாக சமாரியாவில் தான் ஒதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த குஷ்டரோகிகள் 4 பேர் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும் அவங்க. இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, ஜனங்களுக்கே சாப்பாடு இல்லை, நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் என்று சொல்லி, சரி அந்த எதிரிகளுடைய தங்கி இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம், அவங்ககிட்ட போய் ஏதாவது கேட்போம், கொன்று போடுறாங்க, இங்கே பட்னியா சாகிறதுக்கு அங்கேயாவது போகலாம் என்று சொல்லி அந்த எதிரிகள் தங்கியிருந்த இடத்துக்கு இந்த 4 குஷ்டரோகிகளும் போகிறாங்க. போகும்போது பார்த்தா விதவிதமான உணவுகள்லாம் அங்கே இருக்குது, யாரையும் காணல. பொன் வெள்ளி என்று சொல்லி பணம் எல்லாம் அங்கே கிடக்குது. இப்போ இந்த குஷ்டரோகிகள் வயறார சாப்பிட்றாங்க, தேவையான பொருட்களை எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒன்று தோணுது, நான் இதை அனுபவிச்சிட்டோம், ஆனால் கர்த்தருடைய ஜனம், அந்த அரண்மனையில் இருக்கிற மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த செய்தி தெரியாததினாலே, இங்கே சாப்பாடு இருக்கிறது, எதிரிகள் இல்லை, வேண்டிய மட்டும் உணவு இருக்கிறது என்கின்ற செய்தி தெரியாத ஒரே காரணத்திற்காக பட்டினியினாலே செத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை விடியற்காலம் அல்ல, இப்பொழுதே போய் சொல்ல வேண்டும். விடியற்காலம் சொல்ல போனால் ஒருவேளை அந்த இரவு நேரத்திலேயே பட்டினியிலே நிறைய பேர் செத்து போகலாம். அவங்க ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்றாங்க, இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நேரம், பொழுது விடிய மட்டும் காத்திருக்க வேண்டாம், உடனடியாக போய் சொல்லுவோம் என்று சொல்லி தாங்கள் அனுபவித்த அந்த நன்மையை, அதை குறித்த நல்ல செய்தியை அரண்மனைக்கு போய் அறிவித்தார்கள். அங்கே எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? அத்தனை ஜனங்களும் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த 4 பேரும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, ஒருவேளை இந்த 4 பேரும் தாங்கள் மட்டும் அந்த உணவுகள் எல்லாம் அனுபவித்து விட்டு அப்படியே படுத்து தூங்கியிருந்தா என்னத்துக்கு ஆகும்? எத்தனை பேர் அங்கே மடிந்திருப்பார்கள்? இதே போலதான் அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அனுபவித்த நான், உயிர்த்தெழுதலை உணர்ந்து கொண்ட நான், அந்த உயிர்த்தெழுதல் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த செய்தி தேவைப்படுகிற ஆயிரம் மக்கள் இருக்கிறார்கள். இது தெரியாத ஒரே காரணத்திற்காக மடிந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் சொல்லணுங்க, பயப்படாதீங்க, கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. உலகத்தின் முடிவிருந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். இதை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அறிந்து உணர வேண்டிய ஒன்று. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். டிஎல் மூடி என்கின்ற தேவ மனிதன், அவர் திரளான கூட்டங்கள் மத்தியில் ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்கிறவர். சிம்பிளாக தான் நற்செய்தி சொல்வார். கிறிஸ்துவனுடைய மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளை பற்றி தான் அவர் அதிகமாக பேசுவது உண்டு. ஒரு நாள் இரவு வேளையிலே ஆண்டவருடைய செய்தியை வல்லமையாக பிரசங்கித்து விட்டு அவருக்கு ஒரு லாட்ஜ் போன்ற ஒரு இடத்துல அவருக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அதிலே இரவு 11 மணி தாண்டி விட்டது. பிரசங்கித்து எல்லாருக்கும் ஜெபித்து விட்டு வந்து தங்குவதற்காக வருகிற பொழுது அதற்கு பக்கத்து அறையில் இருந்த ஒரு வாலிபன் அவரிடத்தில் ஓடி வருகிறான். ஐயா, என்னுடைய பிரச்சனையை கேளுங்க என்று சொல்லி. ஆனால் இவருக்கு ரொம்ப டயர்டு, ரொம்ப களைப்பாக இருந்ததுனாலே, தம்பி நாளைக்கு காலையில் நம்ம எல்லாம் பேசிக்கிடுவோம், இப்பொழுது நான் அங்கே போய் தூங்குகிறேன் என்று சொல்லி அவர் அப்படி நித்திரைக்கு சென்று விட்டார். ஆனால் திடீரென்று காலையிலே 5 மணிக்கு அந்த லாட்ஜே பரபரப்பாக இருக்குது. எல்லாரும் அங்கே ஓடுறாங்க.
இவர் கதவை தன்னுடைய அறையை திறந்து கொண்டு வெளியே வந்து பார்க்கிற பொழுது பக்கத்து அறையிலே நேற்று இரவு இவரோடு தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்த அந்த வாலிபன் தன்னுடைய அறையிலே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். அவனுடைய சரீரத்தை எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். அவருக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார் என்ற செய்தி தெரியாத காரணத்தினால இங்கே ஒருவன் மரணத்தை தழுவி இருக்கிறான். தப்பு பண்ணிட்டேன், இதை அறிவிக்காமல் போனேன் என்று சொல்லி மிகுந்த வேதனைப்பட்டார். நாமும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதின் செய்தியை நாம் அனுபவித்தது மாத்திரமல்ல, அறிவிப்பதற்கும் அழைக்கப்படுகிறோம். நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறேன்ல ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்து தம்முடைய மரணத்தினாலே மரணத்திற்கே மரண அடி கொடுத்து சாவுக்கே சாவு மணி அடித்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் ஆண்டவரே, நம்முடைய உயிர்த்தெழுதலை பல்வேறு விதங்களிலே உம்மை நாங்கள் தேடுவது நிமித்தமாய், வேத வசனங்களின் நிமித்தமாய் உயிர்த்தெழுதலை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதை உணர்ந்து கொண்ட நாங்கள், உயிர்த்தெழுதலை அனுபவித்த நாங்கள், உம்முடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை அநேகருக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயா. அறிவிக்காமல் விட்டுவிட்ட நிலைமைகளை நினைத்து இந்த நாளிலே உம்மிடத்திலே மனம் வருந்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவிரமாக இதை அறிவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே, வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகள் மரித்து போயிருக்கிறதோ, செத்து போன நிலைமையிலே இனி வாழ்வில்லை என்று சொல்லி எந்தெந்த வாழ்வின் எந்த பகுதிகள் செத்து போன நிலைமையிலே காணப்படுகிறதோ, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு பகுதிகளையும் உயிர்ப்பிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமக்கு சாட்சியாய் வாழ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயிர்ப்பீங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய், அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அதிவேகமாய்